VTA சான்றிதழ் இல்லாத 3 சக்கர வாகனங்கள் சாலையில் செல்ல தடை. அமைச்சர் ஆந்தனி லாக் தகவல். கட்சியின் பதிவை பெறுவதில் 2வது முயற்சியில் உரிமை வெற்றி. சுங்கைபக்காப் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட 2 உடன்பிறப்புகளுக்கு சொந்த வீடும் 10 வருடத்திற்கான மாதாந்திர நிதி உதவி. டத்தோஸ்ரீ சுந்தரராஜு ஏற்பாடு. 140 பேர் பங்கேற்ற 13வது கிளீகா மாஸ்டர்ஸ் கோல்ஃப் போட்டி. சிறியோர் முதல் பெரியோர் வரை லைக்க வைத்த மூக்குத்தி முருகன், திவினேஷ், ரிக்ஷிதா மற்றும் பலர் பங்கேற்ற ஆல் இஸ் கோல் லைஃப் இன் KL இசை நிகழ்ச்சி. வாகன வகை ஒப்புதல் சான்றிதழ் VTA பெறாத 3 சக்கர வாகனங்கள் இனி நாட்டின் எந்த சாலையிலும் பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். பயணிகளை ஏற்றி செல்லும் வாகனங்களின் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்ட பல காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும், சிறு தொழில் வியாபாரிகளின் விவசாய பொருட்கள் அல்லது பிற தேவைகளுக்காக 3 சக்கர வாகனங்களை பயன்படுத்த விரும்பினால் போக்குவரத்து அமைச்சு அதற்கான உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய மாடல்களில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தாலும் அவற்றுக்கான VTA ஒப்புதல் பெறும் நடைமுறைகளில் சாலை போக்குவரத்து துறை JPJ முழுமையான விளக்கமும் தொழில்நுட்ப உதவியும் வழங்க உள்ளது. மேலும் VTA பெறாத வாகனங்களை பயன்படுத்தினால் அதனால் ஏற்படும் ஆபத்துகள் அனைத்தையும் பயனாளி தானே ஏற்க வேண்டும் என்றும், சட்டத்துக்கு இணங்காததால் காப்பீட்டு பாதுகாப்பு, சாலை வரி செலுத்துதல் உள்ளிட்ட பல நன்மைகளையும் இழக்க நேரிடும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதே சமயம் பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்படாத வாகனங்களை அனுமதித்து விபத்து நிகழ்ந்தால் அதற்கான குற்றச்சாட்டை அரசாங்கம் ஏற்க வேண்டிய சூழ்நிலையை நாம் தவிர்க்க வேண்டும் என்றும் ஆந்தனி லாக் தெளிவுபடுத்தினார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். பினாங்க சுங்கைபக்காப்பில் கடந்த பிப்ரவரியில் நிகழ்ந்த கோர விபத்தில் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு முயற்சியில் சொந்த வீடு கிடைத்துள்ளது. பாட்டி அமிர்தத்துடன் பள்ளி செல்லும் வழியில் ஏற்பட்ட விபத்தில் 7 வயது தர்ஷன் இடது கையில் நிரந்தர செயலிழப்புக்கு ஆளானார். அவரின் 5 வயது தங்கை கவர்ஜிதா முட்டி வரையிலான தனது இடது காலை இழந்தார். இந்த சிறு வயதிலேயே அந்த உடன்பிறப்புகள் படும் கஷ்டத்தை உணர்ந்த சுந்தரராஜு இருவருக்கும் நீண்டகால அடிப்படையில் உதவ ஒரு முன்னேற்பாட்டினை செய்தார். சுங்கைபக்காப் தமிழ் பள்ளியின் ஒத்துழைப்புடன் பொதுமக்களிடம் இருந்து நன்கொடை திரட்டுவது, திரட்டப்படும் பணத்தில் ஒரு பகுதியை கொண்டு சொந்த வீட்டை வாங்குவது, எஞ்சிய பணத்தை அவர்களின் ட்ரஸ்ட் ஃபண்ட் எனப்படும் அறங்காப்பு நிதியில் போடுவது என முடிவு செய்யப்பட்டது. அனைவரின் ஒத்துழைப்பாலும் ஆகஸ்ட் 19 வரை 2,22,024 ரிங்கேட் நன்கொடை திரண்டது. இதையடுத்து பண்டார்தாசே முத்தியாரா அடுக்குமாடி குடியிருப்பில் 42,000 ரிங்கேட் விலையில் A வகை ரூமா முத்தியாராக்கு வீடு வாங்கப்பட்டு வீட்டு பத்திரமும் அமிர்தத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சுந்தரராஜுவுடன் மாநில மாவட்ட கல்வி இலாக்கா அதிகாரிகள், சுங்கைபக்காப் தமிழ்பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் அண்ணாமலை, தமிழ்பள்ளி மேலாளர் வாரிய தலைவர், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் உள்ளிட்டோரும் அவ்வருகையில் இடம்பெற்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியாக முதல் மாடியில் மின்தூக்கி அருகிலேயே அவ்வீடு ஒதுக்கப்பட்டது. அமிர்தத்தின் வயதை கருத்தில் கொண்டு தற்போதைக்கு அமானா ராயா பிர்ஹாட் பெயரின் கீழ் வீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேரப்பிள்ளைகள் இருவருக்கும் 18 வயதானதும் வீட்டுரிமை நேரடியாக பெயர் மாற்றம் செய்யப்படும். இருவருக்கும் வீட்டில் சமபங்கு உண்டு என சுந்தரராஜு கூறினார். அவ்வீட்டை விற்கவோ வாடகைக்கு விடவோ முடியாது என்பதையும் அவர் நினைவுபடுத்தினார். வீடு வாங்கியது போக மீதமுள்ள 1,80,024 ரிங்கேட் பணம் அதே அமானா ராயா பிர்ஹாட்டின் பொறுப்பில் வைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மாதம் 1,500 ரிங்கேட் அமிர்தத்திடம் வழங்கப்படும். இன்னும் 2 வாரங்களில் ஆவணங்கள் முழுமை பெற்றதும் செப்டம்பர் கடைசிக்குள் அமிர்தமும் அவரின் பேரப்பிள்ளைகளும் தற்போதுள்ள தனியார் வாடகை வீட்டில் இருந்து இந்த புதிய வீட்டுக்கு குடிபெயர்வர் என சுந்தரராஜு கூறினார். சொந்த வீடு கிடைக்கவும் பேரப்பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு எடுத்துள்ள முயற்சிக்கு பாட்டி அமிர்தம் கண்ணீர் மல்க நன்றி கூறினார்.
அரசியல் கட்சியாக பதிவு செய்ய அரசாங்கம் மறுத்ததை எதிர்த்து வழக்கு தொடர உரிமைக்கு மீண்டும் ஒருமுறை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டத்துறை தலைவர் எந்தவொரு ஆட்சேபனையும் தெரிவிக்காததால் உரிமை கட்சியின் தற்காலிக செயலாளர் சதீஷ் முனியாண்டி தாக்கல் செய்த விண்ணப்பத்தை நீதிபதி அலிதா சுலைமான் அனுமதித்தார். செப்டம்பர் 11 அன்று வழக்கு மேலாண்மை நடைபெறுவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசியல் கட்சியை பதிவு செய்ய அனுமதிக்கும் சீராய்வு மனுவுக்கான நடவடிக்கைகளை தொடங்க நீதிமன்றம் அனுமதி வழங்குவது இது இரண்டாவது முறையாகும். கடந்த ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி சங்கங்களின் பதிவதிகாரி உரிமையின் விண்ணப்பத்தை நிராகரித்தார். இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் மௌனம் காத்ததால் அவரது நிலையை எதிர்த்து உரிமை மேல்முறையீடு செய்தது. இதன் தொடர்பில் டிசம்பர் 20ஆம் தேதி உரிமை கட்சி தனது முதலாவது சீராய்வு மனு மீதான விண்ணப்பத்தை தாக்கல் செய்தது. அமைச்சர் மௌனம் காத்ததாக கூறி இந்த ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி உயர்நீதிமன்றம் இந்த விண்ணப்பத்தை அனுமதித்தது. இதனிடையே இரண்டாவது முறையாக உரிமை முயற்சிக்கு கிடைத்த வெற்றியை அதன் இடைக்கால துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் வரவேற்றார். ஜனநாயக சுதந்திரத்திற்கான நமது அரசியலமைப்பு உரிமையை நிலைநிறுத்த நமது கடைசி முயற்சி நீதிமன்றங்களாகும் என அவர் கூறினார். மிலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மிலாக்காவில் 27 இருந்து 31 ஆகஸ்ட் வரை நம்ம ஜிஎம் இந்தியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் மிலாக்கா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் 80% வரையில் டிஸ்கவுண்ட். பெண்களுக்கான சாரி, குர்தா, குர்தீஸ், பஞ்சாபி லெஹங்கா, ஆண்களுக்கான குர்தா, வேட்டி சட்டை, ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு. மிலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மிலாக்காவில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். விஷால் ஸ்ரீம்தி என்டர்பிரைஸ் ஏற்பாட்டில் சனிக்கிழமை பத்துமலை ஷெங்கா மாநாட்டு மண்டபத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரை கவரும் வண்ணம் ஆல் இஸ் கோல் லைஃப் இன் KL இசை நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. இதில் ரக்ஷிதா, ஜெயஸ்ரீ, டிவைன் டிவினேஷ், மூக்குத்தி முருகன், முகேஷ் மற்றும் S கிருஷ்ணன் உள்ளிட்ட பின்னணி பாடகர்கள் மற்றும் கலைஞர்களின் படைப்பு இடம்பெற்றது. காலத்தால் அழியாத மெல்லிசை பாடல்களை பாடி வந்திருந்த ரசிகர்களை அவர்கள் கட்டி போட்டனர். டத்தோ டாக்டர் ரவி பக்கிரிசாமி, தங்கதுரை, மதேந்திரன், டத்தோ AK, டத்தோ K4, டாக்டர் புவனேஷ், டத்தோ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி, டத்தோ டாக்டர் S பிரபாகரன், K குலராஜா, இந்திரா, செம், டத்தோ புர்ஹான் முஹம்மட், டத்தோ ஸ்ரீ கணேசன், மிஸ்டர் சுரேஷ், S சரஸ்வதி உள்ளிட்ட பிரமுகர்களும் கலந்து சிறப்பித்தனர். பழம்பாடல் விரும்பிகளுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது ஒரு நல்ல அனுபவமாக இருந்ததாக விஷால் ஸ்ரீம்தி என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் விஷால் கூறினார். இந்த நிகழ்ச்சி வந்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போறாங்க. காரணம் என்னன்னா நல்ல நல்ல பாடல்கள், அதே போல இன்றைக்கு டிவினேஷன் நம்மளோட இருந்து நல்ல பாடல்கள்லாம் பாடி மகிழ்ச்சியா மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி இன்றைக்கு போறாரு. அதே சமயத்தில் மலேசியா கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். பாடகர் கிருஷ்ணன், பாடகர் ஆந்தனி, ஸோ இந்த மாதிரியான பாடல்களை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் முகேஷ் பின்னணி பாடகர், மூக்குத்தி முருகன், அதே சமயத்தில் பின்னணி பாடகி ஜெயஸ்ரீ, திவினேஷ், ரக்ஷிதா போன்ற பாடகர்கள்லாம் பாடி மக்களை மகிழ்விச்சிருக்காங்கன்றதில் நான் பெருமைப்படுறேன். இன்னும் நிறைய மக்கள் இந்த பழைய பாடலை விரும்பி கேட்கணும் என்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓல்ட் இஸ் கோல்டில் இந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்திருக்கிறது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இசை பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து தஸ்லி மார்க்கெட்டிங் சென்டரிகான் பர்ஹாட் நிர்வாக இயக்குனர் டத்தோ டாக்டர் ரவி பக்கிரிசாமி பேசினார். இந்த நிகழ்ச்சி மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாடலும், இசைக்குழுவும், பாடகர்களும் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிச்சு. அதில் என்னை கேட்டிங்கன்னா குறிப்பாக அந்த பழைய நினைவுகள், மீண்டும் அந்த பழைய நினைவுகளை கொண்டாடுறது பெரிய விஷயம். அதோடு சேர்த்து நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என் ஒவ்வொரு பாடகர்களும் நான் ஒவ்வொரு டு செய்யலையா அந்தளவுக்கு உள்ளூர் கலைஞரும் வெளியூர் கலைஞரும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சி படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வார கடைசி விடுமுறையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் பாடகர்களுக்கும் டத்தின் S காவேரி நன்றி தெரிவித்தார். வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் அவ்வளவு சிறப்பா பிரசன்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ தி மியூசிஷியன் லோக்கலும் பிளஸ் இந்தியாவில் மிஸ்டர் மணிகண்டன் தான் அவர் லீட் பண்ணாரு. சூப்பர் சரிகம்மாப்பால அவர் தான் மெயினாக லீட் பண்ணுவார். அவர் இங்கே லீட் பண்ணி அந்த நிகழ்ச்சியை படைக்கிற போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு மூக்குத்தி முருகன்
அவர் வரைஞ்சிக்கிட்டே பாடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இன்னைக்கு என்ன சூஸ் பண்ணி அவர் பாடிக்கிட்டே ஒரு தங்க ரதத்தில் அந்த பாட்டு பாடிக்கிட்டே பாட முடிக்கிறதுக்குள்ளே என்னோட முகத்தை வரைஞ்சி எடுத்துட்டாரு. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப மனசில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முதன் முறையாக இது போன்ற பழம்பாடல் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுபவத்தை நேயர்கள் சிலர் வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பொதுவாகவே நம்ம டிவியில் பார்ப்பாங்க சூப்பர் சிங்கர். ஸோ அதில் உள்ள பாடகர்களில் இப்போ நேரில் சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மலேசியா பாடகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் பிகாஸ் அவங்க வேலையே இந்த சங்கீதத்தில் பழகி அவங்க அதை முயற்சி செஞ்சு அவங்க பாடுறது ஒரு அருமையான ஒரு இதாக சொல்லலாம் பாருங்க. ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள்லாம் வயசாகிடுச்சு. இப்போ நாங்கள் பார்க்குறோம் பிடிச்சி வச்சுருக்கு. இரவா இசை விரும்பிகளுக்கு நல்லதொரு விருந்தாய் இந்த ஓல் இஸ் கோல்ட் நிகழ்ச்சி அமைந்தது. கிளீகா எனப்படும் குலாலம்பூர் இந்தியர் கோல்ஃப் விளையாட்டாளர்கள் சங்கம் அண்மையில் 13வது முறையாக கிளீகா மாஸ்டர்ஸ் கோல்ஃப் போட்டியை நடத்தியது. டெம்ப்ளர் பார்க் கண்ட்ரி அண்ட் கோல்ஃப் கிளப் மைதானத்தில் நடைபெற்ற அப்போட்டியில் 140 போட்டியாளர்கள் பங்கு கொண்டனர். ஆண்டுக்கொரு முறை உறுப்பினர்களை கொண்டாடும் நோக்கிலும் சங்கத்திற்கு நன்கொடை திரட்டவும் இப்போட்டி நடத்தப்பட்டதாக அதன் தலைவர் கேப்டன் டாக்டர் கே திரு வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் செய்வோம். வருஷம் ஸ்கூல் திறக்க போது பிள்ளைங்களுக்கு பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். அவங்களுக்கு யூனிஃபார்ம், யூரான் பேமெண்ட், எதுவும் ஃபீ பேமெண்ட், இதெல்லாம் இதுக்கு நம்மளுக்கு ஒரு கமிட்டி இருக்காங்க. அவங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த கமிட்டி வருவாங்க. நம்ம உட்காந்து பேசுவோம். கமிட்டியில் அப்ரூவ் பண்ண கையோட நம்ம அதை அடாப்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் நம்ம இன்னொரு என்ன பிளான் பண்ணுறோன்னா ஒரு தமிழ் பள்ளியை அடாப்ட் பண்ணலான் இருக்கும். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் கொண்டு போகலான் இருக்கோம். அடுத்து தேர்ட் ஆக்டிவிட்டி we will identify ஒரு தமிழ் ஸ்கூல் விதின் கேரளா கிளாங் வேலியில் டு அடாப்ட் அண்ட் சி எங்களால் கோல்ஃபர்ஸ் கேரள இந்தியன் கோல்ஃபர்ஸ் மூலிமா நம்ம அந்த ஸ்கூலுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும். அதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 140 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அந்த தமிழ் பள்ளியில் ஒரு ஃபெசிலிட்டி இந்த கோல்ஃப் கிளினிக் இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கும். ஒரு கோகரிக்குலம் ஆக்டிவிட்டியாக நம்ம செய்யலான் இருக்கோம். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்கலாம், இல்லை பத்தாவது இருக்கலாம், இல்லை மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். இல்லைனா அந்த பள்ளிக்கூடம் ஸ்காலா தாம்பான் செய்யலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு. அந்த ஸ்காலா தாம்பான் சப்போர்ட் பண்ணணும், டியூஷன் ஃபீ இல்லை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. ஸோ அதனால தான் இந்த தடவை என்னென்னா ஒரு பள்ளியை அடாப்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகலான் இருக்கும். அது அந்த பள்ளி கிளிகாவும் சேர்ந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம ஷோகேஸ் பண்ண முடியும். இதுதான் நாங்கள் அடாப்ட் பண்ண பள்ளி, இதெல்லாம் நம்ம இந்த பள்ளியில் செய்ய போகிறோம். ஆனால் என்ன செய்ய போகிறோன்னா இது என்ன எதிர்பார்க்குறோன்னா கேரள வட்டாரத்தில் உள்ள பள்ளிக்கூடங்க நம்மள்ட்ட தொடர்பு கொள்ளலாம், என்ன நீட்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இது பிரசிடெண்ட்டாக நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை. எங்களுக்கு கமிட்டி இருக்குது, பிரசிடென்ட் கவுன்சிலர் இருக்காங்க, மெம்பர்ஸ் இருக்காங்க. இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போகும். இதெல்லாம் தமிழ் பள்ளி கேட்குறாங்க, எந்த பள்ளியை நம்ம அடாப்ட் பண்ணலாம் சொல்லி. இது ஆரம்பத்துக்கு ஒரு பள்ளியை நம்ம அடாப்ட் பண்ணலாம். இது போக நல்லா நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அதை ஆட் பண்ணலாம். கோல்ஃப் விளையாட்டு மட்டுமின்றி சமூக காரியங்கள், ஜூனியர் மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவற்றையும் இச்சங்கம் செய்து வருகிறது. இந்நிலையில் புதிய திட்டமாக கூட்டரசு பிரதேசத்தில் தமிழ் பள்ளி ஒன்றை தத்தெடுக்கவும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். ஆதரவாளர்கள் துணையுடன் நன்கொடை திரட்டலின் இலக்கு அடைந்திருப்பதாகவும் திரு மகிழ்ச்சியுடன் கூறினார்.
தத்தெடுப்பு திட்டத்தில் பங்கெடுக்க விரும்பும் தமிழ் பள்ளிகள் தங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். கோல்ஃப் விளையாட்டை ஊக்குவிக்கும் அதேவேளை சமூக காரியங்களுக்கும் தன்னால் ஆனதை இந்த கிளீகா சங்கம் ஆண்டுதோறும் செய்து வருவது பாராட்டக்கூடியது. குற்ற செயல்களை துடைத்தொழிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் கொள்கையை அமல்படுத்தும் நடவடிக்கையாக வாஷிங்டன் தெருக்களில் ரோந்து செல்லும் அமெரிக்க தேசிய காவல்படை துருப்புகள் துப்பாக்கிகளை எடுத்து செல்வதற்கான அனுமதி அமலுக்கு வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆயுதங்கள் எடுத்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தேசிய காவல்படை துருப்புகள் M17 கைத்துப்பாக்கிகள் அல்லது M4 துப்பாக்கிகளை எடுத்து செல்வார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வாஷிங்டன் தெருக்களில் குற்ற செயல்களை துடைத்தொழிக்க அதிபர் டிரம்ப் அவசர நிலையை அறிவித்த பிறகு கடந்த 2 வாரங்களாக நூற்றுக்கணக்கான ஆயுதமற்ற தேசிய காவல்படை துருப்புகள் வாஷிங்டனின் தெருக்களில் உள்ளனர். பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸட் கடந்த வாரம் துருப்புகள் ஆயுதங்களை எடுத்து செல்ல அனுமதித்தார். காவலரின் கூட்டு பணிக்குழு அதன் பணியாளர்கள் கடைசி முயற்சியாகவும் உடனடி மரண அச்சுறுத்தல் அல்லது கடுமையான உடல் ரீதியான விளைவுக்கு பதிலளிக்கும் விதமாக மட்டுமே துப்பாக்கியை பயன்படுத்துவார்கள் என்று தெரிவித்தது. இதனிடையே குடியரசுக் கட்சியை சேர்ந்த டிரம்ப் ஜனநாயக கட்சியினரால் நிர்வகிக்கப்படும் மற்றொரு நகரத்தில் தலையிட்டு சிகாகோவிற்கு தனது குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அவர் மேரிலாந்து மாநிலத்தில் ஜனநாயக கட்சியினரால் நிர்வகிக்கப்படும் மிகப்பெரிய நகரான பால்டிமோரில் துருப்புகளை அனுப்பும் சாத்தியத்தையும் பரிந்துரைத்தார். தற்காப்பு அமைச்சு சாத்திகமான நிலைப்பாட்டிற்கான ஆரம்ப திட்டத்தை மேற்கொண்டதால் சிகாகோவிற்கு துருப்புகளை அனுப்ப டிரம்பிற்கு அதிகாரம் இல்லை என்று ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் சபையின் சிறுபான்மை தலைவர் ஹக்கீம் ஜெஃப்ரீஸ் தெரிவித்தார்.